ஆலயமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தரநாயகி சமேத வாலீஸ்வர சுவாமி திருக்கோயில். வாலியினாலே பூஜிக்கப்பட்ட சிவாலயம். கிபி 3ஆம் நூற்றாண்டிலே கரிகால சோழனாலே திருப்பணி செய்யப்பட்டது. சிவகுகாபியாம் நம. ஹர நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பேரன்பு சார்ந்த சிவநேய செல்வர்களே, அநேக சிவநேய செல்வர்களுக்கும் நமஸ்காரம். அடியேன் வாமதேவ சரவணசிவம். இந்த ஆலயமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தரநாயகி சமேத வாலீஸ்வர சுவாமி திருக்கோயில். வாலியினாலே பூஜிக்கப்பட்ட சிவாலயம். கிபி 3ஆம் நூற்றாண்டிலே கரிகால சோழனாலே திருப்பணி செய்யப்பட்டது. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உக்கடத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி பொள்ளாச்சி ரோட்டில் குறிச்சிங்கிற ஊரில் இருக்குது. ரொம்ப புராதனமான சிவாலயம். வெள்ளிங்கிரி மலையில் ஆரம்பித்து கரூர் பக்கத்தில் நொய்யல்னு ஒரு ஊர் இருக்குது. அது வரைக்கும் கிட்டத்தட்ட 38 சிவாலயம் இருக்குது. அந்த நொய்யல்ங்கிற இடத்துல தான் போய் காவிரியில் இந்த நொய்யல் ஆறு, காஞ்சிமா நதின்னு சொல்லக்கூடிய கோயம்புத்தூர் கொங்கு நாட்டினுடைய பெரிய ஆறுன்னு சொல்லக்கூடிய நொய்யல் ஆறு அங்கே தான் போய் காவிரியில் வந்து இணையுது. அந்த நொய்யல் ஆற்றுடைய கரைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா 38 சிவாலயம் இருக்குது. அந்த சிவாலயத்தில் வெள்ளிங்கிரி மலை, அடுத்து முட்டத்து நாகேஸ்வரர் திருக்கோயில், பேரூர், குறிச்சி நம்ம சிவாலயம், அடுத்து இங்கேருந்து வெள்ளலூர், இருகூர், சூலூர்னு சொல்லி இப்படி அந்த நொய்யலுடைய ஆற்றங்கரையிலேயே 38 சிவாலயம் இருக்குது. அத்தனை சிவாலயங்களையும் 3ஆம் நூற்றாண்டில் கரிகால சோழன் திருப்பணி பண்ணியிருக்கார். அந்த அடிப்படையில் நம்மளது ஒன்று. நான் முன்னமே சொன்ன மாதிரி வாலியினாலே பூஜிக்கப்பட்டதுனால சுவாமி பேர் வாலீஸ்வர சுவாமி. அம்பாள் பேர் சௌந்தரநாயகி, வடிவுடை நாயகின்னு பேர். இங்கே வந்து கோவிலுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா சோமாஸ்கந்த முகூர்த்தம். சிவபெருமானுடைய முகூர்த்தங்களில் 26 முகூர்த்தங்கள், 24 25 நினைக்கிறேன். அதில் சோமாஸ்கந்த முகூர்த்தம்னு பேர். பெரிய பெரிய சிவாலயங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தேரில் வந்து சுவாமி சோமாஸ்கந்தராத்த வருவார். உமாஸ்கந்தர்னு பேர். சுவாமி நடுவில் சுப்பிரமணியர், அப்புறம் அம்பாள் இருக்கும். அது வந்து உற்சவமூர்த்தியினுடைய ஒரு அமைப்பு. இங்கே மூலவரே அப்படித்தான் இருக்கார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி சன்னதி, அதுக்கடுத்து வள்ளி தேவசானாவே சுப்பிரமணியர், கல்யாண சுப்பிரமணிய சன்னதி, அடுத்தது அம்பாள் சன்னதி. 3க்கும் ஒரே அர்த்த மண்டபம். சுப்பிரமணியர் பார்த்தீங்கன்னா 4 திருக்கரங்களுடன் ஒரு முகமாக மயில் மேலே, வடக்கு பார்த்த மயில் மேலே, இந்திர மயில் வடக்கு பார்த்த மயில் மேலே உட்காந்துருப்பார். ஒரு காலை தொங்க போட்டு ஒரு காலை மடித்து வச்சு, வலது காலை தொங்க போட்டு இடது காலை மடித்து வச்சு உட்காந்துருப்பார். குன்றக்குடியில் அப்படித்தான் இருக்கும். குன்றக்குடியில் 6 முகம் 12 கை, இங்கே ஒரு முகம் 4 திருக்கரங்கள். அது சோமாஸ்கந்த முகூர்த்தம்னு பேர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சுவாமியுடைய ஆவணையர் பாகம் பெருசு. சன்னதியினுடைய அந்த மூலஸ்தான சன்னதியினுடைய அளவு விட ஆவணையர் பாகம் பெருசு. எதுக்கு சொல்ல வரேன்னா சுவாமியை வந்து வெளியே கொண்டு வர முடியாது. அதாவது எதுக்கு இதை சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா சுவாமியை வச்சு தான் ஆலயம் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன். ரொம்ப புராதனமான சிவாலயம். இந்த ஆலயத்துக்கு முறையே வந்து பார்த்தீங்கன்னா 1979 ஒரு கும்பாபிஷேகம் பண்ணார் என் தகப்பனார். அதுக்கப்புறம் திருப்பணியெல்லாம் முடிஞ்சு 2011 ஒரு கும்பாபிஷேகம் பண்ணணும். இப்போ அது முடிஞ்சு 12 வருஷம் கழிஞ்சு போன ஜூன் மாதம் 2023 ஒரு கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம். இந்த கோயிலில் எல்லா சிறப்புமிக்க விசேஷங்களும் நடைபெறுது. கந்த சஷ்டி சூரசம்ஹாரம் 6 நாள் விசேஷமாக சூரசம்ஹார நிகழ்ச்சி நடந்து கல்யாண உற்சவம் நடக்கும். அப்புறம் ஆண்டு விழாவானது சிவபெருமானுக்கு தை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு 3 நாள் கிராண்டாக சுவாமிக்கு அம்பாளுக்கு அபிஷேகம், ஹோமங்கள், கல்யாண உற்சவம், அன்னதானம்லாம் நடைபெறும். சுவாமி திருவிதி விழாலாம் நடைபெறும். அதை தவிர வாராந்திர வழிபாடுகளான தேய்பிரை அஷ்டமி, பிரதோஷம், சஷ்டி போன்ற வழிபாடுகள்லாம் மிகச்சிறப்பாக நடைபெறுது. நம்ம கோயிலில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு மிக சிறப்பாக உடனே கிடச்சிடுது. 15 வருஷம் 20 வருஷம் இல்லாதவங்களுக்கெல்லாம் சுவாமிக்கு விரதம் இருந்து, சிவபெருமானுக்கு விரதம் இருந்து தயிர் அபிஷேகம் பண்ணாலும் சரி பிரதோஷ டைமில், இல்லை சுப்பிரமணியருக்கு சஷ்டி டைமில் விரதம் இருந்து அபிஷேகம் பண்ணாலும் சரி உடனே கிடச்சிடும். இது வந்து கண்கண்ட மருந்து. நிறைய பேர்த்துக்கு நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா இப்போ கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் போன கும்பாபிஷேகம் 2011 கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் சஷ்டி வந்து 2015 ஆரம்பித்து கிட்டத்தட்ட இப்போ 9-10 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த சஷ்டி விரதம் இருந்தவங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 தம்பதிகள் 25 தம்பதிகளுக்கு நீண்ட நாள் குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் விரதம் இருந்து உடனே கிடச்சிருக்கு. அது மிகப்பெரிய ஒரு சிறப்பு நம்ம கோயில். அதே மாதிரி பைரவர் அஷ்டமிக்கு அப்படி தான். பைரவ அஷ்டமிக்கு இங்கே வந்து அபிஷேகம் பண்ணி வழக்கு போட்டு பூஜை அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு போனாங்கன்னா எதிரியுடைய தொல்லை, வியாபாரத்தில் அபிவிருத்தி எல்லாம் உடனே நடந்து நிறைய பேருடைய பிரார்த்தனைகள்லாம் பலிதமாகுது. அந்த மாதிரி
நிறைய சிறப்புகளை கொண்டது இந்த கோவில். கோவிலில் கல்வெட்டெல்லாம் ஒன்றும் கிடைக்கல. என்னென்னு காரணம் கேட்டிங்கன்னா, நம்மளோட கோவில் வந்து சுண்ணாம்பு கட்டடத்தால் ஆனது. எந்த கட்டடத்தில் ஆனதுன்னு, எந்த காலத்தில் ஆனதுன்னு தெரியல. நம்ம கோவில் வந்து கிபி 3ஆம் நூற்றாண்டுலேருந்து இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கிருந்து நம்ம சூலூர் இருக்குல்ல, நம்ம இன்னுமே சொன்ன சூலூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து 2 சுவாமி 2 அம்பாள் இருக்கும். அந்த கோவிலில் முன்னாள் இந்த இதில் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் பூங்குன்றன் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அந்த கோயிலுடைய செப்பேடு ஒன்று கிடச்சிதுன்னு அதை வந்து மொழிபெயர்த்து கொடுத்துருக்காரு. அது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் காலத்துக்கு கிட்டத்தட்ட அந்த காலத்துக்கு உட்பட்ட காலம். அபயபயங்கர சோழன் ஒருத்தர் வந்து சோழ பேரரசில் வந்து சேனாபதியாக இருந்து நம்ம தாராபுரத்தில் தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்த காலம். அந்த காலத்தில் அவன் செப்பேடு கொடுத்துருக்காருன்னு கேட்டிங்கன்னா, 950 1025 என்னமோ. குறிச்சி, வெள்ளலூர், இருகாவூர்னு சொல்லக்கூடிய இப்பத்து இருகூர், சூரலூர்னு சொல்லக்கூடிய இப்பத்து சூலூர் போன்ற சிவாலயங்களுக்கு சிவதானங்கள் கொடுத்து. அப்போ சிவாலயங்களுக்கு அப்படின்னு இந்த சிவாலயம் ஒன்று தான் இருக்குது. அது வந்து ஒரு பெரிய ரெக்கார்ட். அப்போ குறிச்சி சிவாலயம் அப்படிங்கிறது 1000 வருஷத்துக்கு முன்னாடியே, கிட்டத்தட்ட 1050 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு நம்ம கோயில் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய சான்றது. அப்பேற்பட்ட சிவாலயம் பக்தர்கள் எல்லாம் தவறாது இந்த ஆலயத்துக்கு வந்திருந்து சுவாமியுடைய அருளுக்கு பாத்திரமாகும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் நம்ம கோயில் ஆலயமானது வந்து எப்படி எந்த டைம் திறந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா, கார்த்தால 6:30 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் திறந்துருக்கும். சாயங்காலம் 5:30லேருந்து 8:15 வரை திறந்துருக்கும். நான் முன்னமே சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உக்கடத்துலேருந்து ஈச்சனாரி போகிற வழியில் உக்கடத்துல 4வது கிலோமீட்டர் குறிச்சிங்கிற ஊர் அந்த இடத்துல இருக்குது. யாரை கேட்டாலும் சிவாலயம்னு கேட்டிங்கன்னா, ஈஸ்வரன் கோயில்னு கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க. என் பேர் சரவணசிவம். நம்பர் வந்து மொபைல் நம்பர் வந்து 9944658646. பக்தர்கள் அனைவரும் தவறாது வந்து ஆலயத்தை தரிசனம் செய்து எம்பிரானுடைய அருளுக்கு பாத்திரமாகும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கோயிலுடைய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ சிவாலயத்துடைய அமைப்பு தான். முன்னாடி வந்தோடனே உள்ள சன்னதிக்குள்ளே வந்தோடனே வல்லப கணபதி. வல்லப கணபதிங்கிறது வல்லபை அப்படிங்கிற சத்திய பிள்ளையார் வந்து இடதை பக்கம் உட்காந்து வச்சுருப்பார். பக்கத்தில் சுவாமி சன்னதி, வாலீஸ்வர சுவாமி சன்னதி. அதுக்கு அடுத்தா போல் நான் முன்னமே சொன்ன மாதிரி வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி. அதுக்கப்புறம் அம்பாள் சன்னதி. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நடராஜர், சுவாமி அம்பா சமேத நடராஜர். உள்ளுக்குள்ள உற்சவமூர்த்தியான சௌந்தரவள்ளி சந்திரசேகர், வள்ளி தேவசேனா சுப்பிரமணியர். வெளிப்பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா பைரவர், அப்புறம் நவகிரகங்கள். முன்னாடி பார்த்தீங்கன்னா நந்தி. அப்புறம் பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி, நைருதி கணபதி. இந்த அமைப்பு. ஸ்தல விருட்சம் பார்த்தீங்கன்னா வில்லுமரம். இந்த அமைப்பை கொண்டது நம்ம சிவாலயம். நன்றி, நமஸ்காரம்.